பொங்கல் பரிசு வெளியான முதல் இனிப்பான செய்தி. அரசியல் பேசும் ஜனநாயகன். போற ரூட்ட பத்தி கவலை இல்ல. ரஜினி வெளியிட்ட வைரல் வீடியோ. ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து நியூ இயர் வாழ்த்து சொன்ன நடிகர் ரஜினிகாந்த். விஜய் அரசியலில் வெல்ல இதை செய்யணும். இயக்குனர் ஹெச் வினோத். கூட்டணி முடிவை மாற்றினார் EPS. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பொங்கல் பரிசு எப்போது கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்கள் அச்சடிக்கும் பணி தொடங்கிவிட்டது. முதல்வர் ஸ்டாலினின் போட்டோவுடன் அச்சடிக்கப்பட்ட அந்த டோக்கன்களில் குடும்ப அட்டைதாரரின் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம், தெரு உள்ளிட்டவை அடங்கியுள்ளன. மேலும் பொங்கல் பரிசு வழங்கும் நாள், நேரம் ஆகியவையும் குறிப்பிடும் வகையில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரொக்கத்துடன் பொங்கல் தொகுப்பு வழங்குவது குறித்த அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் ஓரிரு நாட்களில் அறிவிப்பை வெளியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் அரசியல் படமா என்ற கேள்விக்கு இயக்குனர் ஹெச் வினோத் சூப்பர் அப்டேட் கொடுத்துள்ளார். கமர்ஷியல் படமாக இருந்தாலும் படத்தில் அரசியல் சார்ந்த பல அம்சங்களை வினோத் அதில் சேர்த்துள்ளாராம். அரசியல் கருத்துக்களை படத்தில் வைக்க தயாரிப்பாளர் உறுதுணையாக இருந்ததாகவும் அவரே பல அரசியல் நிகழ்வுகளை சேர்க்க ஐடியாவும் கொடுத்துள்ளதாக பேட்டி ஒன்றில் இயக்குனர் ஹெச் வினோத் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை மக்கள் ஆனந்தமாக கொண்டாடி வரும் சூழலில் தமிழ் நெஞ்சங்களை மேலும் குஷிப்படுத்த ரஜினிகாந்த் தனது ஸ்டைலில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எனக்கு போற ரூட்ட பத்தி கவலை இல்ல, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என முத்து படத்தின் வசனம் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக அவரது வீட்டு வாசலில் திரண்டிருந்த ரசிகர்களுக்கு அவர் நேரில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை பாயஸ் கார்டன் இல்லத்தின் முன்பு ரசிகர்களுக்கு ரஜினி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் காலை முதலே அவரது வீட்டு வாசலில் ரசிகர்கள் திரண்டிருந்தனர். வீட்டில் இருந்து வெளியே வந்த ரஜினி ரசிகர்களை நோக்கி புன்சிரிப்புடன் இரு கரம் கூப்பி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். அவரை கண்டதும் ரசிகர்கள் தலைவா தலைவா என ஆர்ப்பரித்தனர். விஜய் அரசியலில் இறங்காமல் இருந்திருந்தால்தான் ஆச்சரியப்பட்டிருப்பேன் என ஜனநாயகன் இயக்குனர் ஹெச் வினோத் தெரிவித்துள்ளார். அறிவாளிகள், முட்டாள்கள், புத்திசாலித்தனமாக மோசடி செய்பவர்கள், முட்டாள்தனமாக மோசடி செய்பவர்கள் என அரசியலில் 4 விதமான மனிதர்களை தான் பார்ப்பதாகவும் இந்த 4 வகையினரையும் விஜய் சமாளித்தால் கண்டிப்பாக அவரால் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்றும் ஹெச் வினோத் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி மீது கிராமப்புற மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் EPS பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளது. அத்துடன் SIR பணிகளில் அதிமுகவினர் சரியாக ஈடுபடவில்லை என பேசியுள்ள அவர் மக்கள் மற்றும் களப்பணியில் முழுமையாக ஈடுபடவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இனி கூட்டணி பற்றி தான் பார்த்துக் கொள்வதாக கூறிய அவர் மற்றவர்கள் யாரும் தலையிட வேண்டாம் எனவும் முடிவை மாற்றிக் கொண்டார் என கூறப்படுகிறது.